ஒரு ஈவெண்ட்டுக்காக மதுரைக்கு போயிருந்தோம். நான், ஒய்ஃபு, குழந்தை. முடிஞ்சது 2 நாள் ஈவெண்ட்டு. அது முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தாச்சு. ஒரு சின்ன ஒரு இஷ்யூ தான். என்னென்னா, மதுரைனாலே ஃபுட்டு வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ட்ராவலுக்கு பயன்படுத்துகிற இந்த ரேப்பிடோ ஆப், அதில் வந்து இந்த ஆட்டோக்காரர்கள் வந்து பண்ண அட்டூழியம் வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு. மதுரைக்கு போயிட்டு இறங்கினதுக்கப்புறம் ரேப்பிடோ போடுறோம். அங்கே லோக்கலில் அங்கே ஆட்டோக்காரர்களும் இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தி கேட்டாங்க. ஆஸ் யூஷுவல் அந்த இதில் இருக்கவங்க அவங்க வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கேட்டதுனால சரி நம்ம ரேப்பிடோ அங்கே சொன்னோன்னே ரேப்பிடோ இருக்குது அப்படின்னாங்க. ரேப்பிடோ போட்டோம். ரேப்பிடோ போட்டால் 150 ரூபா காமிச்சது நான் போகிற இடத்துக்கு. ஆனால் அவர் கேட்டது 250 ரூபா கொடுங்க அப்படின்னாரு. அது கேட்குற தொனி ஒன்று இருக்குல்ல, அது ஒரு மாதிரி இருந்தது. சார் கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார் அப்படின்னா முடிஞ்சிச்சு. எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம் தப்பில்லை. ஏன்னா கேஸ் விலை ஏறிடுச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, எல்லாமே நியாயமாக இருக்குது. பட் அதையும் கணக்கில் வச்சு தான் இந்த மாதிரி ரேப்பிடோ ஆப் வந்து பண்ணியிருப்பாங்க, ரேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்றத நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒருத்தர் பண்ணால் பரவாயில்ல. நான் புக் பண்ண நிறைய பேர் அதுதான் பண்ணாங்க. ஒருத்தர் லிட்டரலாக என்ன பண்ணார், சண்டை போகிற மாதிரி பேசிட்டு, சரி வரேன், எங்கே இருக்கீங்க? புக்கிங் ஆஃபீஸ் கிட்டே இருக்கேன். புக்கிங் ஆஃபீஸா? டேய் வாங்கடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஆப்போசிட்டில் எனக்கு கேட்குற அதை நான் பயந்துருவேன். அந்த மாதிரி ஆளெலாம் இருந்தாங்க. எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, என்னடா ஆச்சு அப்படின்னு. அப்புறம் வந்து கொஞ்சம் ரோட்டில் வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு தம்பி வந்தார். அவர் வந்து நார்மலாக கேட்டார். அதான் சொல்கிறேன், எல்லா ஆட்டோக்காரர்களும் அப்படி கிடையாது. ஏன்னா எங்கள் மாமாவே ஒரு ஆட்டோ டிரைவர் தான். அதனால் எல்லா ஆட்டோக்காரர்களும் அப்படி இல்லை. சில இல்லை, பல ஆட்டோ டிரைவர்ஸ், இந்த மதுரையில் சொல்கிறேன், மதுரையில் மட்டும் பல ஆட்டோ டிரைவர்ஸ். ஏன்னா நான் கால் பண்ண இந்த 2 நாளில் ஆட்டோ கேபும் கூட ட்ரை பண்ணோம். அதில் வந்து ஒரு 10-15 ஆட்டோ பண்ணோம்னா அந்த 14 ஆட்டோ பீப்புள் வந்து இப்படி தான் டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 50 ரூபா வர இடத்துல வந்து 100 ரூபா கேட்குறாங்க. ஒரு இடத்துல பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. 67 ருபீஸ் காமிச்சுது. சரி நம்ம 80 ருபீஸ் கூட கொடுத்தலாம், 10 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு சரி 100 ரூபா கூட கொடுத்தலாம் அப்படின்னு தான். அவங்க 150 ரூபா ஆகும் அப்படிங்கிறாப்புல. அந்த மாதிரி. ஸோ இது ரேப்பிடோ ஆப் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து கொஞ்சம் கண்காணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு அர்ஜென்ட்டுக்கு போகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் போகணுன்னு நினைப்பாங்க, இல்லை முக்கியமான விஷயங்களுக்குலாம் போகணுன்னு நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி சென்னையிலேயே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நிறைய பேர் அப்படி கேட்குறதில்ல, பட் கேட்குறாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, கேட்குற துணின்னு ஒன்று இருக்குல்ல, அது அந்த மாதிரி இல்லாமல் மிரட்டும் துணியில் நீ எனக்கு குத்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனதுலாம் கொஞ்சம் ஓவராக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ மதுரையில் பொறுத்த வரைக்கும் தான் இப்படியா, இல்லை மற்ற மாவட்டங்களெல்லாம் எப்படி இருக்குது இந்த ஓலா, ஊபேர், ரேப்பிடோ? ஏன்னா இங்கே வந்து ஊபேர் வந்து ஒர்க் ஆகலை. இந்த சென்ஸ் ஆட்டோ கேப் வந்து நான் பார்க்கல. மற்றபடி ரேப்பிடோ மட்டும் தான் அங்கே சொன்னாங்க. ரேப்பிடோ மட்டும் இருக்குங்க, நீங்கள் அதை பாருங்கள். பட் நிறைய தான் கேட்பாங்க, முன்னாடியே எச்சரித்தாங்க. இருந்தாலும் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் அங்கே பேசுகிற அந்த இதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் மதுரைக்கு ஏன்னா மதுரையை வந்து நிறைய பேர் விரும்புவாங்க. அந்த மாதிரி நானும் விரும்புவேன். அந்த மாதிரி வரும்போது இந்த சில பல ஆட்டோ ஓட்டுநர்களால் என்ன ஆகுது, நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து இப்படி தான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துற மாதிரி ஆகிடுது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ரேப்பிடோ ஷுட் டேக் நெசசரி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் திஸ். தேங்க்யூ.